அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொகுதி மெல்லுடலிகள் பார்த்தோம். அந்த மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு நத்தை, ஆக்டோபஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆக்டோபஸ்க்கான சிறப்பு பண்பு என்னன்னு பார்த்தோம்னா, அது உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, ஆளுமை, இது எல்லாமே இருக்குது. தன் விழிப்புணர்வு, ஆளுமை, அறிவாற்றல், தனித்தன்மை, அதாவது மனுஷனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குதோ அதெல்லாம் இந்த ஆக்டோபஸ்க்கு இருக்குது. மனிதருக்குரிய பண்புகள் இருக்கக்கூடிய ஒரே முதுகு நாணற்ற உயிரி அப்படின்னா ஆக்டோபஸ். அதிகமாக மனுஷனுக்கு அடுத்ததாக அதிகமாக எந்த உயிரி ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்டோபஸ் தான் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த தொகுதி முத்தோலிகள், எக்கெனோடெர்மேட்டா. இதில் பார்த்தோம்னா இந்த முத்தோலிகளில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் கடலில் தான் வாழும். இது மூவடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்பு மற்றும் உண்மையான உடற்குழி இருக்குது. முதிர் உயிரிகள் ஆற சமச்சீர் கொண்டதாகவும், இளம் உயிரிகள் இருபக்க சமச்சீர் கொண்டதாகவும் இருக்கும். திரவத்தினால் நிரம்பிய வாஸ்குலர் அமைப்பு தான் இதோட சிறப்பு பண்பு. அதே மாதிரி இவை குழாய்க்கால்கள், டியூப் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். குழாய்க்கால்கள் மூலமாக தான் இடப்பெயர்ச்சி செய்யுது. இதனோட புறச்சட்டகம் கால்சியம் தகடுகளாலும், வெளிப்புற முட்களாலும், நுண் இடுக்கிகளாலும் சூழப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன், கடல் குப்பி. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற தொகுதி அரைநாணிகள். அரைநாணிகள் அப்படிங்கிறது என்னென்னா, முதுகு நாண் அற்றவைக்குள்ள பண்பு இருக்கும், முதுகு நாண் உள்ளவைக்குள்ள பண்பு இருக்கும். அதனால் இது அரைநாணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது மென்மையான புழு வடிவம் கொண்ட கண்டங்கள் அற்ற உடலை கொண்ட உயிரி. இருபக்க ஆர சமச்சீர் மற்றும் உண்மையான உடற்குழி கொண்டது. இது முதுகு நாண் உள்ள மற்றும் முதுகு நாண் அற்ற 2 பண்புகளையுமே கொண்டு இருக்குது. இதில் செவில்கள் இருக்கும், ஆனால் முதுகு நாண் இருக்கிறதில்ல. கசை இலைகளால் உணவூட்டத்தை பெறுகிறது. கசை இலை அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்காக இருக்கக்கூடிய இலை தான் கசை இலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வலை தோண்டி வாழக்கூடிய உயிரினங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு பெலனோகிளாசஸ், ஏகான் புழுக்கள்.